இத்தனை வருஷமா ஓட்டு போட்டீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டீங்க? பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. குணமுள்ளவங்களுக்கா ஓட்டு போட்டீங்க? இல்ல. குடம் கொடுத்தவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. புத்திசாலிக்கா ஓட்டு போட்டீங்க? இல்ல. புடவை கொடுத்தவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், ஏழைங்களுக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எந்த நாதியும் கிடையாது. அதை உணர்ந்து என்னைக்கு நீங்க ஓட்டு போடுறீங்களோ அப்பதான் நீங்க முன்னேற முடியும். இவ்வளவு ஏன் இந்த கூட்டத்துல ஜாதி பார்த்து ஓட்டு போடாதவங்க ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க. நீங்க ஓட்டு போட்டீங்க, உங்க ஜாதி எம்எல்ஏ உங்களுக்காக நீங்க முன்னேற என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் மந்திரியா இருக்கிறாரு, நீங்க முன்னேற என்ன பண்ணாரு? ஏழைங்களை யாரும் நினைக்கிறதே இல்லை. ஆனா நீங்க மட்டும் ஜாதி பார்த்து ஓட்டு போடுவீங்க. ஆமாங்க, இந்த டயலாக ஏழை ஜாதியிலேயே கேப்டன் தெரிக்க விட்ட வசனங்க. அன்று கூறிய அத்தனை வசனங்களும் இன்று நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா கேப்டன் மாநாடு சிறக்க, நல்லபடியா நடக்க, டிவி கேல கண்டிப்பா விஜய் அண்ணனோட இணைய நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒன்றுபட்டு வாழ்வோம், ஒற்றுமையான தமிழகத்தை உருவாக்கிடுவோம். கண்டிப்பா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ற மாதிரி ஜனவரி 9க்கு மேல எல்லா நன்மைகளும் நம்ம கையில சேரும். நாடு சிறக்க. தமிழக மக்களுக்கு வணக்கம். அடுத்த கேப்டனே அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வந்த நம்ம விஜய பிரபாகர் தான்டா. நம்ம கேப்டனின் வழியில் நடக்கும் நம்ம விஜய பிரபாகருக்கு இன்று பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தமிழகமே சொல்லுங்க, விஜய பிரபாகருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அவங்க அப்பா வழியில், கேப்டன் வழியில் நடக்கும் ஒரு தலைவனாக, ஒரு இளைஞனாக, மக்களை காக்க வந்த